Now let's move on to the second type of essay, that is discussion essays. So the advantages and disadvantages like இதுக்கும் டிஸ்கஷன் எஸ்ஸேக்கும் பெரிய விதமான வித்தியாசம் இல்லை. உள்ள எழுத போற பேட்டர்ன் எவ்ரிதிங் இஸ் சேம், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும். ஸோ அதை தான் நம்ம மெயினாக பார்க்க போறோம். ஓகே, ஸோ டிஸ்கஷன் எஸ்ஸேக்கும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எஸ்ஸேக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னா, ஓகேயா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி அவங்களே ரெண்டு ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்க இது பண்றது அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே, தட் இஸ் two opposite statements for a particular thing. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நம்ம கிளாஸ் எப்பவுமே இப்போ IELTS கிளாஸ் கேட்போம். IELTS கிளாஸுக்கு வந்துட்டு இதுதான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. டைரக்டா போய் படிக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க இல்ல ஆன்லைன் தான் பெஸ்ட். அப்ப ரெண்டையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு டைரக்டா படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஃபைனலா நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? டைரக்டா படிக்கிறது நல்லமா ஆன்லைன்ல படிக்கிறது நல்லமா அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே, சோ இப்போ நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு 2 பாயிண்ட், எதுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அதுக்கு 1 பாயிண்ட். இந்த பேட்டர்ன் தான் டிஸ்கஷன். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் லைட்டா மாறும். ஓகே ஃபைன். இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு சொன்னா, ஓகே, அதுல வந்து நேரா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லாட்டிக்கு பெனிஃபிட்ஸ் ட்ராபேக்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு சொன்னா, ஸ்ட்ரைட்டாவே டிஸ்கஸ் போத் வியூஸ் or side, both sides அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருவாங்க. and give your opinion. ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. ஓகே, டிஸ்கஸ் போத் வியூஸ்னு பார்த்தாலே டிஸ்கஷன் கொஸ்டின் தெரிஞ்சிடணும். அப்படி இல்லாட்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகே, ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா கொடுத்துருவாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃபைன். இப்போ இதுல எப்படி எழுதுறது? ஸோ இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். அதுல வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட், ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். அடுத்தது கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய வேர்ட்ஸ்ல மாத்தி எழுதுவோம். அந்த ரெண்டும் மாற போறதே இல்லை. ஓகே, தட்ஸ் ரிமைன் சேம். எந்த இடம் மாறும்னு சொன்னா தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் மாறும். ஓகே, இந்த டிஸ்கஷன் எஸ்ஸேக்கு என்ன தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னா, சேம் அந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை லைட்டா மாடிஃபை பண்ணி, அது என்னன்னு சொன்னா, திஸ் essay will examine both the views and I would argue that statement 1 or 2 is beneficial. அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை இதில் கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிசிக்கல் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ்னு வைப்போமே. இப்போ நீங்கள் பிசிக்கல் கிளாஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு வைப்போம். அப்போ ஐ வுட் ஆர்கியூ தட் பிசிக்கல் கிளாஸ் இஸ் பெனிஃபிஷியல் அப்படின்னு கொடுப்பீங்க. இஃப் சப்போஸ் நீங்க ஆன்லைன் கிளாஸுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஆன்லைன் கிளாஸ் இஸ் பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் லைக் இந்த இன்ட்ரடக்ஷன்ல வந்து ஃபிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமா இருக்கு. பட் இது வந்துட்டு யூனிவர்சலா எந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து இன்ட்ரடக்ஷன்ல. இப்ப கன்க்ளூஷன்ல அது எப்படி வரும்னு சொன்னா, இதே இது எப்படி மாறும்னு சொன்னா அதேதான். although or even though, although statement 1 has some merits, statement 2 is if suppose நீங்க ஸ்டேட்மெண்ட் 2க்கு சப்போர்ட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் அதே பிசிக்கல் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்னு எப்பவுமே, இப்போ நீங்க ஆன்லைன் கிளாஸுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இது although physical class has some merits, sorry, in my opinion, okay, although physical class has some merits, in my opinion online class is advantageous for people. இப்ப மாறி சப்போர்ட் பண்றீங்க, நீங்க நேரா போய் படிக்கிறதா நல்லதுன்னு சொல்ல போறீங்கன்னு வைப்போம். அப்ப என்ன, although online class has some merits, அதுல ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் in my opinion physical class is advantageous for people, இந்த மாதிரி கொடுப்பீங்க. ஓகே ஃபைன். இந்த ரெண்டும் தான் மாறப்போது, மற்றபடி உள்ள எழுத போற விஷயம் எல்லாமே சேம் தான். இப்போ லெட் மீ ஓப்பன் அ கொஸ்டின். அந்த கொஸ்டினை வச்சுட்டு we will write உங்க ஐடியாவை வச்சுதான். ஓகே ஓகே
இதுதான் கொஸ்டின். ஓகே ஃபைன். ஆல்வேஸ் எப்பயுமே கீழே வந்து கொஸ்டினை தான் பார்க்கறது. இதுல என்ன சொல்லிருக்காங்க, டிஸ்கஸ் போத் வியூஸ் அண்ட் கிவ் யுவர் ஒப்பீனியன். அப்ப டிஸ்கஷன் கொஸ்டின் தெரிஞ்சுட்டு அப்ப டெஃபினெட்லி மேல வந்துட்டு ரெண்டு எதிர் எதிர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க போறாங்க. ஓகே, இப்ப மேல எதை பத்தி கொடுத்துருக்காங்க எஸ் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இதை வச்சு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? எனிஒன், நீங்க என்ன இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க? சில மக்கள் நினைக்கணுமா கவர்மெண்ட் வந்து ட்ரெயின் அண்ட் சப்வே லைனுக்கு வந்து எனக்கு மணியை ஸ்பெண்ட் பண்ணினா டிராஃபிக் வந்து குறையுமண்டு. மற்ற சைட் நினைக்கணும் ரோட்டை வந்து பெருப்பிச்சால் அதால வந்து டிராஃபிக் வந்து குறையுமண்டு. டிராஃபிக் குறை, அவ்வளவுதான் சிம்பிள். கான்செப்ட் என்ன, டிராஃபிக்கா குறைக்கிறது. ஓகே, இந்த டிராஃபிக்கா குறைக்கிறதுக்கு வந்து சில பேர் சொல்றான் ட்ரெயின்கள் இதுகளை கட்டுறதான்னு சொல்லிட்டான். சில பேர் சொல்றான் இல்ல ரோட வந்துட்டு அதிகப்படுத்துறது விரிவுபடுத்துறதான்னு சொல்லிடும். அப்ப சிம்பிளா ரெண்டே விஷயம் தான். ட்ரெயின்ஸ் அண்ட் இது கட்டுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, ரோட்ஸ் அதிகப்படுத்தலாம் என்ன நன்மைகள் இருக்கு, ரெண்டுல இதுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. ஓகே, இதுதான் சிம்பிளான கொஸ்டின். ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி டிஸ்கஷன் கொஸ்டின் வரும்போது ஞாபகம் வைங்க, சம் பீப்புள் பிலீவ் தட், அதர்ஸ் திங்க் தட் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் அப்படியே வெட்டி விட்டுறேன். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினோட மீனிங்குக்கு தேவையே இல்லை. ஓகே, சம் பீப்புள் பிலீவ், அதர்ஸ் திங்க், இதெல்லாம் வெட்டி விட்டீங்கன்னு சொன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்ன, கவர்மெண்ட் வந்து ட்ரெயினுக்கு செலவழிக்கணும் இல்ல ரோடுக்கு செலவழிக்கணும், இவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வைப்போம். ஓகேயா, இப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, ட்ரெயின் அண்ட் சப்வே லைன்ஸுக்கு வந்து அதிகமா செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அப்ப அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, இப்ப ட்ரெயின் அண்ட் சப்வேஸை அதிகப்படுத்துறதுனால என்ன நன்மைகள் இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? சிம்பிளா சப்போஸ் என்ன சொல், சும்மா சும்மா ட்ரை பண்ணுங்க, என்ன அதை வச்சு தான் சொல்லுங்க. மின்சாரத்துல இயங்குற ரயில் எல்லாம் இருக்கிறால ஸ்பீட்டா டிராவல் பண்ணுங்க. ஸ்பீட் வே ஆஃப் டிராவலிங். ஓகே, முதலாவது. அடுத்தது பிள்ளைங்கள வெயிட்டிங் டைம். சரியா கேட்கல. ஓகே ஃபைன். அடுத்தது இப்ப சிம்பிளா யோசிங்க, இப்ப ட்ரெயின்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா அதுல என்ன நன்மைகள் இருக்கு அந்த இதுக்கு? ட்ரெயின்ல கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கூடவே இருக்கும். ஓகே ஓகே, அது ஒண்ணு. ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதிகமான மக்கள் ஒரே டைம்ல டிராவல் பண்ண முடியும். கரெக்டா, ஒரே டைம்ல குறைஞ்ச செலவுல நிறைய பேர் வந்து டிராவல் பண்றதுக்குரிய இது, அந்த மாதிரி எல்லாம் இதை சொல்லுவீங்க. இப்ப மெட்டதுக்கு வாங்க. இப்போ ரோட்ஸ் அகலப்படுத்துறது இது பண்றது தான் இதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதுல என்ன நன்மைகள் இருக்கு? ரோட் அகலப்படுத்தினா அந்த ஒரே டைம்ல நிறைய வாகனங்கள் போகலாம். பட் ஒரு வாகனம் ட்ரெயின் அகலப்படுத்தினா ஒன்று தான் போகலாம். இதுல அப்படி இல்லை, நிறைய வாகனம் போகலாம். ரோட்ஸ் வந்துட்டு மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, முதலாவது. அடுத்தது ட்ரெயின்னு சொன்னா அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், ரோடுன்னு சொன்னா
மல்டி பர்பஸுக்கு பயன்படுத்தலாம். ஓகே, வேற அப்ப உங்களை எதை வச்சு இப்ப அதிகமா எழுதையிலமா கிடக்கு? ட்ரெயின்ஸை வச்சுதான். அப்ப கவர்மெண்ட் அதுக்கு தான் செலவு, அதுதான் நல்லா சொல்லுவீங்க. ஓகே, ஃபைன். இப்ப நவ் லெட்ஸ் ரைட் திஸ் கொஸ்டின் நீங்க சொன்ன ஐடியா வச்சு. முதல்ல ஸ்டேட்மெண்ட் 1 1 and 2 வைப்போம். ஸ்டேட்மெண்ட் 1 பொறுத்த வரைக்கும் ட்ரெயினுக்கு என்ன சொன்னீங்க? வந்து ஃபாஸ்ட் ஒரு குயிக் அதை சொன்னீங்க. இதுக்கு அடுத்தது மோர் பீப்புள், நோ பீப்புள், அடுத்தது ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் சொன்னீங்க. நம்ம 2 பாயிண்ட் போதும், 3 பாயிண்ட் இருக்கு, இதுக்கு மேலே யோசிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 ரோட்ஸுக்கு சொல்லும் போது என்ன சொன்னீங்க? மல்டி டிஃபரெண்ட் வெஹிக்கிள்ஸ் சும்மா போடுவோம். ஓகே, டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்கோர்ஸ் அப்போ நம்ம ட்ரெயின்ஸுக்கு செலவு பண்ணுறது தான் நல்லா அப்படின்னு சொல்ல போகிறோம். வேற வழி இல்லைன்னா ரோடுக்கு வந்துட்டு ஐடியா வரையில. இட்ஸ் சப்போஸ் ரோட்ஸுக்கு நிறைய ஐடியா வந்துச்சுன்னு சொன்னால் ரோடுக்கு தான் பெஸ்ட், ட்ரெயின் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லைக் அந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்து மெயின் பாயிண்ட் எழுதுவோம். இப்போ வந்து குயிக்கா டிராவல் பண்ணலாம், ஃபாஸ்டா டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெயின் பாயிண்ட் கொடுக்க போறோம். இனி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இப்போ ஃபாஸ்டான ஏன் ஃபாஸ்டா போகலாம் அந்த மாதிரி. இந்த காலத்துல வந்து தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைந்ததால மின்சாரத்துல இயங்குற ட்ரெயின் பாவிக்கிறதால ம். மக்கள் வந்து ஸ்பீட்டா போய் தங்கண்ட ஆ, தாங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைகிறதால அடைவாங்க. டைமிங் அடைவாங்க. அடுத்தது ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதுக்கண்டு மட்டுமே அந்த ட்ராக்ஸ் ஆப்பரேட் ஆகிற காரணத்தினால எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இருக்காது. அந்த இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது அதிகமான மக்கள் டிராவல் பண்ணலாம், இதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இப்போ ட்ரெயினோட சைஸ் வந்து யூஸ்வலா பெருசா இருக்கிறதுனால ஒரே டைம்ல நிறைய பேரை வந்துட்டு அங்க உள்ள சேர்க்க முடியும். அதனால குறைஞ்ச செலவுல வந்து நிறைய பேர் வந்து லோ பிரைஸ், லோ காஸ்ட்ல வந்து நிறைய பேர் வந்து டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. Okay, நம்ம இந்த 2 பாயிண்டையுமே எடுப்போம்னா எப்பவுமே. ஓகே, இப்ப ரோட்ஸுக்குன்னு வரீங்க, டிஃபரெண்ட் வெஹிக்கிள்ஸ் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு என்னன்னு சொல்லி இதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இப்ப ரோட்டை நாங்க பெருப்பிக்கிறதால ஒரு டைம்ல பஸ் போகிறது டைம் இல்ல, அதே டைம்ல வேறு வாகனங்கள் போக முடியும். போத் பப்ளிக் வெஹிக்கிள், பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ட்ரக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒரே டைம்ல போக முடியும். நிறைய இடத்துல வந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு ரோட்ஸ் தான் போட முடியும். ரயில்வே ட்ராக் வந்து எல்லா இடத்துக்கும் பாசிபிள் இல்லை, பட் ரோட்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்க எழுத போறீங்க, என்னென்ன விஷயங்கள் செய்ய போறீங்கன்றத வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா பிளான் பண்ணிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இது வந்துட்டு இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். இது எதை பத்தின கேள்வின்னு சொன்னா டிராஃபிக்கா குறைக்கிறது, டிராஃபிக்கை பத்தின கேள்வி. இங்க பொதுவான விஷயம் டிராஃபிக். இந்த டிராஃபிக்கை வச்சு ஒரு பொதுவான வசனம் சொல்றேன்னா என்ன வசனம் சொல்லுவீங்க? Nowadays, traffic congestion is main problem in our country. இந்த மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படி கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். ரெண்டாவது என்ன? கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய வேர்ட்ஸ்ல மாத்திருக்கு. ஸோ இந்த டிஸ்கஷன் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, ஸோ சம்முக்கு பதிலா certain or few இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது நேற்றே சொன்னேன், பீப்புளுக்கு பதிலா folks or individuals, and then believe, think, feel, opine, argue, அடுத்தது say. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அந்த வேர்டுக்கு பதிலாக நீங்க வேற வேர்டை பயன்படுத்தலாம். ஓகே, பிலீவ், திங்க், ஃபீல், ஒப்பைன், ஆர்கியூ, சே, இதுக்கு பதிலாக. ஓகே, ஃபைன். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா இப்போ இந்த கொஸ்டின் எடுப்போமே, சம்முக்கு பதிலா சர்டைன். ஓகே,
செகண்ட் திங். பீப்புளுக்கு பதிலாக ஃபோக்ஸ், பிலீவுக்கு பதிலாக திங்க், இந்த மாதிரி சொல்லலாம். இதுக்கு அடுத்து வேற வேற எந்த இதுக்கு பதிலாக உங்களால வேற வேற வேர்ட் யூஸ் பண்ண இயலும். கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு பதிலா authority ஓகே, அத்தாரிட்டிஸ். ஆமாம், கவர்மெண்ட்டுக்கு பதிலாக அத்தாரிட்டி அப்படின்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேயா, ஃபைன். இதுக்கு அடுத்தது ஸ்பெண்ட் மணி, மணிக்கு பதிலாக cash கேஷ்னே கொடுக்கும். ஓகே, ஃபைன். இதுக்கு அடுத்தது ஆன் பில்டிங், ட்ரெயின் அண்ட் ஓகே, பில்டிங்குக்கு கட்டுறது, கட்டுறது construction கன்ஸ்ட்ரக்டிங், இந்த மாதிரி சொல்லலாம். ட்ரெயின்ஸுக்கு ட்ரெயின்ஸ் தான், சப்வே லைன்ஸுக்கு சப்வே லைன்ஸ் தான். டு ரெடியூஸ், ரெடியூஸ்னா குறைக்கிறது, குறைக்கிறது ஓகே, மினிமைஸ். யா ரைட், குறைக்கிறத மினிமைஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ வேற என்னென்ன வேர்ட் சொல்லலாம்னு சொன்னா, ஒரு விஷயத்தை குறைக்கிறத வந்துட்டு ரெடியூஸ், அதை வந்துட்டு மினிமைஸ், சாரி மினிமைஸ். அதே மாதிரி கண்ட்ரோல் சொல்லலாம். ஓகே, கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லுவோம் தானே, கண்ட்ரோல். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றது. ஓகே, அண்ட் டிராஃபிக் கன்ஜெஷன். ஓகே, இருக்காது. அதர் திங், திங்க்கு மேல பிலீவுக்கு பதில் என்ன வார்த்தை போடுறீங்க, இன்னொரு வார்த்தை இதுக்கு போட்டுருங்க. திங்க் தட். பில்டிங் மேல கன்ஸ்ட்ரக்டிங் போட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வேர்ட். மோர் அண்ட் வைடர் ரோட்ஸ். வைடர்னா அகலப்படுத்துறது, அகலப்படுத்துறது எப்படி சொல்லலாம்? expand ஓகே, எக்ஸ்பேண்டிங், விரிவுபடுத்துறதுன்னு சொல்லலாம். ஓகே, இஸ் த பெட்டர் வே டு ரெடியூஸ். மேல இதுக்கு வந்துட்டு ரெடியூஸுக்கு மினிமைஸ் சொன்னீங்கன்னா இதுக்கு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி B1 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படி வேர்ட்ஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எழுதுங்க. பட் 6.5க்கு மேல வரும்னா சேஞ்ச் பண்ணி, இதோட மீனிங் வந்து மாறிடக்கூடாது. என்ன சொல்லிக்காங்க, கவர்மெண்ட் வந்து ட்ரெயின்ஸ் டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு ட்ரெயின்ஸுக்கு செலவு பண்ணணும், இல்ல ரோடுக்கு செலவு பண்ணணும். இந்த மீனிங் மாறாம நீங்க எப்படி வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகே, நவ் லெட்ஸ் ரைட் திஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்டா? ஸோ எப்பயுமே பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது நவ் டேஸ் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த காலங்களில். ஓகே, டிராஃபிக் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம் people face. ஒரு மக்கள் இது பண்றதுல ஒரு முக்கியமான பிரச்சனை டிராஃபிக். ஏன்னா டிராஃபிக்கை வச்சு இருக்கிறதுனால. ஓகே, ஃபைன். இதுக்கு அடுத்தது அதை ரீரைட் பண்ணி எழுதுறது. certain folks opine that, இதுதானே, constructing train and subway lines is better way to control the traffic, and so government should spend money on the. அந்த ஃபர்ஸ்ட் மீனிங், அதோட மீனிங் மாறையில அதுக்கேற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, இது இப்படிதான் சேஞ்ச் பண்ணி எழுதணும் இல்லை, லைக் இதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டா அதோட மீனிங் மாறாம அப்படி வேணும் எழுதலாம். ஓகே, இனி இதுக்கு அடுத்தது என்ன, மற்றவங்க சொல்றாங்க இல்ல டிராஃபிக் இது ரோட்ஸை அகலப்படுத்துறது தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எழுதும் போது நடுவுல கனெக்டிங் வேர்டா வந்துட்டு வேற அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். குறிப்பா டிஸ்கஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே சமயம் அப்படின்றது. ஓகே, ஸோ others argue that in order to minimize the traffic congestion, expanding the roads is a better solution. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வசனம் எழுதியிருக்கு. ஓகே, மூணாவது வந்து திஸ் ஸ்டேட். ஸோ திஸ் essay
will examine both the views and I would argue that. Okay, என்ன trains தானே? I would argue that spending money for spending mine for railway is beneficial அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகே, இப்ப இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் ஸ்டார்ட். ஓவரால் வேர்ட் கவுண்ட் பார்த்தோம்னு சொன்னா 69 வேர்ட்ஸ் இதுலயே வந்துருச்சு. நம்ம ஒரு 60 வேர்ட்ஸ் கணக்க வைப்போம். நான் சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் சேர்த்து உங்களுக்கு மினிமம் கேரண்டியா 70 வேர்ட்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஓகே, இதுல வந்து இதே வந்து ஒரு 60 வேர்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. டிஸ்கஷன் கொஸ்டின் வரும்போது இன்னும் வேர்ட் வந்துட்டு கவர் பண்றது ஈஸி. ஓகே, இப்ப முதலாவது என்ன, ஆன் த ஒன் ஹேண்ட். நம்ம சப்போர்ட் பண்ணாததுக்கு தான் எழுதணும். ஸோ சம் பீப்புள் வுட் ஆர்கியூ தட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு சப்போர்ட் பண்ண. ஓகே, ஸோ என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம், டிஃபரெண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு ஒரே டைம்ல பயன்படுத்தலாம். ஓகே தானே? ஸோ என்ன, வேற வேற வாகனங்கள் பயன்படுத்துறதுக்கு சிறந்த இடம் வந்து ரோட்ஸ் எப்பவுமே. ஓகே, ஸோ ரோட்ஸ் ஆர் பெட்டர் ஃபார் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் vehicles to various kinds of vehicles. வேற வித்தியாசமான வேற வேற வகையான வாகனங்களுக்கு ரோட்ஸ் தான் பெட்டர்னு சொல்லிடு. இது வந்து சொல்லிடு. இனி இதை என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஓகே, இப்படி எப்பவுமே ரோட்ஸ்ல வந்துட்டு எல்லா என்ன சொல்றது, பப்ளிக் வெஹிக்கிள்ஸ், பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டைம்ல பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ ரோட்ஸ் ஆர் suitable for different types of vehicles. எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது இப்படியே கொடுக்கலாம். ஓகே, ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், முதல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதுக்கு அடுத்தது பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் சொல்லிட்டீங்க, அடுத்தது ஹெவி வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி எல்லா விதமான வாகனங்களுக்கும் வந்து ரோட்ஸ் பொருத்தமானது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இந்த பொருத்தமானது அப்படிங்கிறது சூட்டபிள்ன்ற வேர்டை நீங்க சொல்லலாம். இதுக்கு பதிலா வேற என்ன வேர்ட் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னா, ஓகே, ஒரு பொருத்தமானது அப்படின்றதுக்கு சூட்டபிளுக்கு பதிலா அப்ரோப்ரியேட் அப்படின்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, பொருத்தமானது அப்படின்றதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு ரீடிங்ல கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு வேர்டு இருக்கும், பேராகிராஃப்ல இன்னொரு வேர்டு இருக்கும். லைக் சினானிம்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சப்போஸ் கொஸ்டின்ல சூட்டபிள் இருந்துச்சுன்னு சொன்னா பேராகிராஃப்ல அப்ரோப்ரியேட்ன்ற வேர்டு இருக்கலாம். நீங்க ரைட்டிங்ல வந்துட்டு சூட்டபிள் ஒரு இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா திருப்பி அதே மாதிரி சூட்டபிள் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அப்ரோப்ரியேட்ன்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லா வகையான வாகனங்களுக்கும் இது பொருத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தானே? அண்ட் ஆஸ் எ ரிசல்ட், ஆகவே இல்லாட்டி தேர்ஃபோர்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் many people can access the roads for their traveling. பல விதமான மக்கள் வந்து டிராவலிங்குக்காக ரோடை ஆக்சஸ் பண்றதுனாலும் பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். ஓகே, பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபைன். இப்போ இது வந்துட்டு மெயின் பாயிண்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா இனி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ என்ன ஒரு எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? ஓகே, ஃபைன். அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு அவங்க மொத்தம் 3 வழி இருக்கு.
ஓகேயா? 3 டிஃபரெண்ட் டைப், இந்த 3 தான் இருக்கான்னு தெரியல, ஜென்ரலா 3 டைப்ல கொடுக்கலாம். ஓகேயா? முதலாவது டைப் எப்படின்னு சொன்னா இன் ஸ்ரீலங்கா இல்லாட்டி இன் இந்தியா, அந்த மாதிரி ஒரு நாட்டை வச்சு இந்த இவ்வளவு இதெல்லாம் செய்யறாங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேயா? ரெண்டாவது டைப் என்னன்னு சொன்னா இப்ப எங்களை வச்சு when I was in school, நான் ஸ்கூல் படிக்கும் போது உங்களை வச்சு, இல்லாட்டிக்கு நான் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் இதை செஞ்சேன் அதனால எனக்கு இது நடந்துச்சு, அந்த மாதிரி உங்களை வச்சோ இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டை வச்சோ அந்த மாதிரி கொடுக்கலாம். மூணாவது டைப் வந்துட்டு recent study conducted by University of Cambridge states that. இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூனிவர்சிட்டியா போடுங்க. ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுக்கு பதிலா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி நீங்க போடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க அந்த கொஸ்டினுக்கு சம்பந்தமா என்ன பண்ணாலும் நீங்க எழுதி விடலாம். ஓகே, இப்போ எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ரீசன்ட் ஸ்டடி கண்டக்டட் பை அப்படின்றத வச்சு எழுதுவோம். ஓகே, இதுக்கு எழுதும் போது என்ன recent study conducted by University of Oxford states that. ஓகே, இப்போ என்ன டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு ஒரே டைம் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், அதுதானே சொல்லியிருக்கிறோம். இப்போ அதுக்கு சப்போர்ட்டிவ் ஒரு வாகனம், ஃபார் எக்ஸாம்பிள் அரவுண்ட் more than 85% of transport is happen through roads. 80% போக்குவரத்து வந்து ரோடு மூலமா தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 80க்கு பதிலாக நீங்க 90% கொடுக்கலாம், இல்ல 60 எந்த பெர்சன்டேஜ்னாலும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, இந்த இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்குரிய வழின்றத ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, இனி ஃபைனலா அதை முடிக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அதை வந்துட்டு ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 73 வேர்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம 60 ஒரு பேராகிராஃபுக்கு 60 வேர்ட்ஸ் வந்தாக்கான 73 வேர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இனி நாம சப்போர்ட் பண்றதுக்கு on the other hand. ஓகே, ஃபைன். நம்ம அட்வான்டேஜ் எழுதும்போது என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வான்டேஜஸ், அப்புறம் another prominent advantageன்னு சொல்லுவோம். கரெக்டா? டிஸ்கஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லி, அண்ட் தென் அடுத்த இது எழுதும் போது செகண்ட்லி, அதுக்கு அடுத்து எழுதும் போது தேர்ட்லி, இந்த மாதிரி போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லின்னு சொல்லிட்டீங்க. முதலாவது என்ன சொல்லிக்கிங்க? குயிக்கா டிராவல் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்லிக்க அதை போகும். அப்ப அப்படி எழுதுவோம். ட்ரெயின்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் குயிக்கா டிராவல் பண்ண முடியும். ஸோ ட்ரெயின்ஸ் ஆர் ஃபாஸ்டர் மோட் ஆஃப் டிராவல். ஓகே, ஸோ ஃபாஸ்டரா இருக்கு. இதை வந்துட்டு மெயின் பாயிண்டா சொல்லிட்டேன். என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் ஃபாஸ்டா இருக்கு அந்த மெயின் சொல்லுவீங்க? எங்களோட கவர்மெண்ட் வந்து புது வகையான அந்த மின் சம்பந்தமான ட்ரெயின் அதில் இன்ட்ரடியூஸ் பண்றதால ஹை கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ் இருக்கு. ஓகே தானே? இருக்கும் காரணத்தினால். இதுக்கு அடுத்தது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோடுன்னு சொன்னா எல்லா வகையான வாகனங்களும் போகலாம். ட்ரெயின்ஸ்ன்னு சொன்னா ரயில்வே ட்ராக் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் போக முடியும். ஸோ தட் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இருக்காது, அதனாலேயே ஃபாஸ்டா போகும். அப்ப இது இரண்டையும் எழுதுவோம். இதெல்லாம் இதுக்கும் காரணத்தினால் அப்படின்னு முடிக்க போறோம்னு இருப்போம். அப்ப சின்ஸ் ட்ரெயின்ஸ் have high capacity engines and இப்ப இதற்கு மட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்க. இது வந்து இதுக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க, இதுக்காக மட்டும் அப்படின்றது என்ன வேர்ட் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னா? ஓகே, வேர்ட்ஸுக்கு வருவோம். ஒரு விஷயம் இதுக்காக மட்டும், தனித்துவமா இதுக்காக மட்டும் அப்படின்னு சொன்னா டெடிகேட்டட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படின்னு சொன்னா இதுக்காக மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், the classroom has a
டெடிகேட்டட் கம்ப்யூட்டர் அப்படின்னு அந்த கிளாஸ் ரூம்ல கண்டே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ டெடிகேட்டட்ன்ற வேர்டை நீங்க அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எழுதுவோம். trains have high capacity engines and dedicated tracks. அதுக்கு வந்து தனித்துவமான ட்ராக்ஸ் இருக்கும் காரணத்தினால் they can travel really fast without any disturbances. எந்த விதமான தொந்தரவும் இல்லாம ஃபாஸ்டா ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் ஆஸ் எ ரிசல்ட், அதன் விளைவாக என்ன, மக்களோட பயண நேரம் வந்து மிக பெரிய அளவுல குறையுதுன்னு வருவோமே அப்படி சொல்லணும். அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் இட் minimizes the traveling time of people to a considerable level. பெருமளவில் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இந்த கன்சிடரபிள்னா என்ன? ஓகே, கன்சிடரபிள்னு சொன்னா பெருமளவில் அதிகமானு சொல்லுவோம் தானே, அதை தான் நம்ம கன்சிடரபிள்னு சொல்லுவோம். ஸோ அது அதிகமா இருக்கிறது அப்படின்றத என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஓகே, ஸோ நம்ம வளமை அதிகமா இருக்கிறத வந்துட்டு மெனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து மோர்னு சொல்லுவோம். ஓகேயா, லொட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன், இதெல்லாம் வந்துட்டு நார்மலா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். இதுக்கு பதிலாக வேற என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா, நியூமரஸ் அப்படின்ற வார்த்தை, அதிகமா இருக்கிறத வந்து நியூமரஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது கன்சிடரபிள் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது எனார்மஸ் அப்படின்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ட்ரெமண்டஸ் அப்படின்ற வேர்டு, அதிகமா இருக்கிறது. ஸோ இனிமே வந்து நீங்க அதிகமா இருக்கிற அப்படின்றதுக்கு வந்துட்டு இப்போ நியூமரஸ் மோர் அப்படின்றதுக்கு பதிலா லொட் ஆஃப், சாரி மெனி மோர் அப்படின்றதுக்கு பதிலா லொட் ஆஃப், இல்லாட்டி நியூமரஸ், இல்லாட்டி கன்சிடரபிள், எனார்மஸ், ட்ரெமண்டஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, லைக் யூஸ்வலா ஒரு 6.5 வருதுன்னு சொன்னா அது அப்படியே 7.5க்கு மாறும். ஓகே ஃபைன், இப்போ கன்சிடர் பெரிய லெவலில் வந்து குறைக்கும்னு சொல்லிட்டேன். எனி எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? சும்மா இதுக்கு வந்து திருப்பி இந்த ரீசன்ட் ஸ்டடி கண்டக்டட் பைன்னு எழுதக்கூடாது. ஒரு இந்த ரீசன்ட் ஸ்டடி கண்டக்டட் பைன்றது ஒரு டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொன்னா, எப்படி எப்பவுமே ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஸ்ரீலங்கா journey time of from Jaffna to Vavuniya is 3 hours. 3 hours by road, whereas it takes only 2 hours by train. ஓகே, சும்மா தான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன அப்படி வேணும் எழுதலாம், ஜப்னா டு கொழும்பு எழுதலாம். ஓகே, ஸோ ரோட்ல போனால் 3 மணித்தியாலம் எடுக்கும். அதே இது வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது 2 ஹவர்ஸ்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இனி ஃபைனலாக இந்த பேராகிராஃப் வந்து நீங்க முடிக்கணும். Therefore, spending money on railways is better அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு பேராகிராஃபை பார்த்தோம்னு சொன்னா அது 73 வார்த்தை வந்திருக்கு. நம்ம 60 வார்த்தை வந்தா வேணும், 73 வார்த்தை வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கான், அதிகமான மக்கள் வந்து ஒரே டைம்ல டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட்லி numerous people can travel at the same time in trains. ட்ரெயின்ஸ்ல வந்துட்டு
ஒரே டைம்ல அதிகமான மக்கள் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஓகே, எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இப்படி எப்பவுமே ட்ரெயினோட சைஸ் நார்மலா பெருசா இருக்கிறதுனால, நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரே டைம்ல குறைஞ்ச செலவிலேயே டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ ட்ரெயின்ஸ் யூஸ்வலி ஹேஸ் ஆர் பிக்கர் இன் சைஸ் பெருசா இருக்கும் அண்ட் ஹேஸ் மெனி கம்பார்ட்மெண்ட்ஸ், பல கம்பார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஹேஸ் சொன்னா ஒரு ட்ரெயின்ஸ்ல இருக்கு, அடி இந்த போன்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஹேஸ்ன்ற வேர்டை பயன்படுத்தலாம். ஓகே, இந்த ஒரு விஷயம் இருக்கு, போன்ல இந்த விஷயம் இருக்கு, லேப்டாப்ல இந்த விஷயம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்றதுக்கு ஒரு என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னா ஹேஸ்ன்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு பதிலா கண்டெயின். ஓகே, அதே மாதிரி கன்சிஸ்ட் ஆஃப். கன்சிஸ்ட்னாலும் ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணலாம் சொன்னா இன்க்ளூட். இன்க்ளூட்னா உள்ளடக்கியது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேஸ்ன்றது நார்மலா நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, அதுக்கு பதிலாக கண்டெயின்ன்ற வேர்டை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் கூட வரும். ஓகே, அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். இப்ப இதே வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேஸுக்கு பதிலாக contain many compartments, high number of people can travel at low cost. அதிகமான ஆக்கள். Therefore, high number of people can travel at low cost அப்படின்னு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது அதேதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ரீலங்கா எடுத்தபடியே இன் இந்தியான்னு போடுவேன். இன் இந்தியா ரயில்வே ticket price is 30% lower than bus ticket in many cities, and so people mostly use trains for traveling. சும்மா தான் கொடுத்துருக்கு. ஓகே, அதிகமான எக்ஸாம்பிளுக்கு அதிகமான டைம் லைக் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணலாம். சிம்பிளா இப்படி ஒன்று எழுதி விட்டுறணும். ஓகே, இனி ஃபைனலா முடிக்கணும். Therefore, government should allocate. ஸோ allocate-னா அதுக்குன்னு ஒதுக்குறது. ஓகே, நிதி ஒதுக்குறதுன்னு சொல்லுவாங்க தானே, அதுதான் allocate-ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ government should allocate more money for building train lines அப்படின்னு சொல்லி அந்த பேராகிராஃபை முடிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம இதுவும் முடிச்சிட்டோம். அது 64 வேர்ட்ஸ் வந்திருக்கு. இப்ப நம்ம கன்க்ளூஷன் எழுதலாம். ஸோ கன்க்ளூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி வேர்ட் கவுண்ட் பாருங்க. 6.5க்கு எய்ம் பண்றீங்கன்னு சொன்னா இஃப் சப்போஸ் 220 வேர்ட்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னா கன்க்ளூஷன் எழுத போகாதீங்க. இஃப் சப்போஸ் ஓகே 220க்கு மேல வந்துச்சுன்னு சொன்னா ஓகே. இதே நீங்க B1 லைக் எழுதுங்கன்னு சொன்னா ஓவரால் வேர்ட் கவுண்ட் வந்து ஒரு 180க்கு கிட்ட நீங்க எழுதினாலே B1க்கு மேல அந்த ஸ்கோர் வரும். அப்போ 150 வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னாலே கன்க்ளூஷன் எழுத போயிருக்கு. ஓகே, இப்போ ஓவராலா வேர்ட் கவுண்ட் பார்ப்போம் இதுல எத்தனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு ஓகே 270க்கு கிட்ட வந்திருக்கு. அதிகமான 250க்கு மேலேயே வந்துடுச்சு. அப்ப ஸ்ட்ரெயிட்டா கன்க்ளூஷன் எழுத போயிடலாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை லைட்டா மாத்தி எழுதுறேன்.
ஓகே. ஸோ few individuals பீப்புளுக்கு பதிலாக ஓகே தானே argue government should spend money for railways but others feel constructing wider roads is better அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். எனி although roads have some merits, ரோட்ஸ்ல ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் ஒரு மெரிட்ஸ் ஏதோ ஒரு விட யூஸ் பண்ணலாம். இன் மை ஒப்பீனியன் railways is better or sorry advantageous for people அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா நீங்க எழுதுறேன்னு சொன்னா for the reasons I mentioned above, மேற்குறிப்பிட்ட காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி இதை நீங்க எக்ஸ்ட்ராவா கூட நீங்க சேர்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் டிஸ்கஷன் டைப்போட எஸ்ஸே. ஸோ ரொம்ப இது இல்லை, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜுக்கும் டிஸ்கஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டு நன்மையும் எழுதிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களோ அதை நீங்க கொடுத்துட்டு முடிப்பீங்க. ஓகேயா? இப்ப எழுதுறது எல்லாமே ஈஸி தான். ஓகே. ஆனா என்ன இந்தந்த விஷயம் எல்லாம் எழுத போறோம் அப்படின்றத திங்க் பண்ணி எடுக்கிறது தான் கஷ்டமான விஷயம் ஐஎல்ஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா இந்தந்த கொஸ்டின்ஸ் தான் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ஆல்ரெடி ஓகே இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவீங்க. பட் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும்னு சொல்லி எக்ஸாம்ல தெரியாது. எக்ஸாம் அன்னைக்கு நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் இருக்கும் போதுதான் உங்களுக்கு விளங்கும் ஓகே இந்தந்த கொஸ்டின் எல்லாம் இந்த கொஸ்டின் தான் எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிடு. அதாவது கொஸ்டின் சேம் தான், 5 டைப்ல ஏதோ ஒரு டைப் தான் வரப்போதும். அது எதை பத்தின நன்மை அட்வான்டேஜஸ் கேட்கறாங்க, எதை டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க போன்றது எக்ஸாம் அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும்.